இயேசு வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி எல்லா இடத்துக்கும் சென்று இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். அதோடு நிறுத்தி விடவில்லை. அடுத்த ஸ்டெப் ஒன்று சொல்லுகிறது வேதம். அந்த வார்த்தை நமக்குள் வாசமாய் இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? இருதயம் வார்த்தை சொல்லுகிறத சொல்லுதானால் நீங்கள் தேவனால் ஆளப்படுகிறீர்கள், இயேசுவால் ஆளப்படுகிறீர்கள். இயேசு எங்க இருக்கிறார்னு கேட்கலாம். வார்த்தையில இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த மாம்சமாகி 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க வாசம் பண்ணினது இப்பொழுது சகல சம்பூர்ணத்துடனே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அது வாசமாய் இருக்கிறது. நிறைய பேருக்குள்ள சகல சம்பூர்ணத்துக்குள்ள வாசமா இருக்க நம்ம விடுறதில்லை. ஏன்னு சொன்னா மற்ற அது இதுன்னு அங்கே இருக்கிற அந்த வார்த்தையை நெருக்கி போடும்படியா இடம் கொடுத்து விடுகிறோம். சகல சம்பூர்ணத்துடன் நிறைவுடன் அந்த வார்த்தை உள்ள வாசமா இருக்கிறது. அப்ப எஃபெக்டிவ் இல்லாம போயிடுது, இருதயம் உறுதிப்படுகிறது இல்லை அப்படி. அப்ப பாருங்க, இயேசு ஆளுகை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னுடைய உள்ளத்தில் ஆளுகை செய்கிறார். ஏனென்றால் வார்த்தை என்னை ஆளுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தை என்னை ஆளுகிறது. எப்படி தெரியும் ஆளுதுன்னு சொல்லி? எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தை சொல்லுகிறது. நீங்க சொன்னீங்கன்னா வார்த்தை ஆளுகிறது. வார்த்தை ஆளுகிறதுனா இயேசு ஆளுகிறார், அவ்வளவுதான். எபிரேயர் திருப்பவும், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எதை பற்றி பேசுறது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி. அப்புறம் பாருங்க 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இது வசனம் வேற எதை பற்றி பேசுதோ? இல்ல, வார்த்தையை பற்றி தான் பேசுது. வார்த்தை எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டதுதான் வார்த்தையும். வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கிறது. தன்மை என்ன? அவரே வார்த்தையா இருக்கிறபடினாலே அவருக்குள்ள தன்மை வார்த்தையில இருக்கிறது. அவரிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் மறைக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் ஊடுருவ பார்க்கிறவர். எக்ஸ்ரே மாதிரி எல்லாத்தையும் உள்ளத்தில் இருக்கிறத காண்கிறவர் அவர். வார்த்தையும் அதே தன்மை உள்ளதா இருக்கிறது. வார்த்தையை பற்றி சொல்லுது 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகும். பாருங்க, வார்த்தையானது இது ஏதோ எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இல்ல. ஜீவனும் வல்லமை உள்ளதாகும். அதுல லைஃப் இருக்குது, அதுல வல்லமை இருக்கிறது. வார்த்தையில வல்லமை இருக்கிறது. பாருங்க, இது ஏதோ சும்மா சாதாரண ஒரு காரியம் இல்லை. இது ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி இங்க வச்சதல்ல. வல்லமை இருக்கிறது. வல்லமைனா பாருங்க, இப்ப செவுத்துல ஒயரிங் பண்ணியிருக்கிறாங்க, உள்ள கரண்ட் வந்துகிட்டு இருக்கிறது. உள்ள கை வச்சா அடிக்கும் பட்டுன்னு. ஏன்னா அதுல வல்லமை இருக்கிறது. அதை வல்லமையே சரியா யூஸ் பண்றோம். அப்படியே லைட் எல்லாம் போட்டு மைக்கெல்லாம் வேலை செய்ய சொல்லி இப்ப எல்லாம் ஜோரா யூஸ் பண்றோம். அப்ப தேவனுடைய வார்த்தை அதே போலதான். இது வல்லமை உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக இருக்குது. alive and powerful. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்தால் எப்படி இந்த இடம் முழுவதையும் வெளிச்சமாக்கி இந்த அருமையான ஒரு சூழலை நமக்கு உண்டாக்கி ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்திருக்க, சொகுசா உட்கார்ந்திருக்க வைக்குதோ, அது போல தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் அது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி தரக்கூடிய சக்தியும் வல்லமையும் வாய்ந்ததாய் அது இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கி தந்த வார்த்தை, வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் அண்ட சராசர அனைத்தையும் உண்டாக்குறது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் தாங்குகிற வார்த்தை. அந்த வார்த்தை எபிரேயர் 1:3 சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதுனால நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அது எப்படிப்பட்ட வார்த்தை? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன வார்த்தை. அது லேசா நினைக்க கூடாது. நீங்க நானே பேருக்கு இது விளங்கல பாருங்க. என்னமோ வார்த்தையை பிரசங்கம் பண்றாரா, இவங்க போய் வார்த்தையை கேட்கறாங்களா. ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னு ஒன்றும் தெரியல அந்த ஆளுக்கு. அதுதான் விஷயம். அங்க வார்த்தை என்ன? இந்த வார்த்தை தான் உண்டாக்குச்சிங்க எல்லாரையும். நீங்க நிக்கிற தரை, நீங்க நிக்கிறது வார்த்தையினால் உண்டானது. மேல இருக்கிற வானம் வார்த்தையினால் உண்டானது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வார்த்தையினால் உண்டானது. இந்த வார்த்தை உங்கள் இருதயங்களிலே குடியிருக்குமானால், இந்த வார்த்தைக்கு உங்களுடைய இருதயங்களில் இடம் இருக்குமானால், உங்களுக்கு எப்பவெல்லாம் வல்லமை தேவையோ, ஜீவன் தேவையோ, அப்பவெல்லாம் அதிலிருந்து நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இங்க வயரிங் பண்ணி முடிச்ச உடனே எப்பெல்லாம் தேவையோ அப்ப சுவிட்ச் ஆன் பண்றோமோ, அது போல
தேவனுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு எப்பவெல்லாம் தேவையோ அப்பவெல்லாம் நீங்க ஆன் பண்ணி கொள்ளலாம். ஜீவனும் வல்லமை உள்ளதாய் உங்களுக்குள்ளே குடி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக அந்த வல்லமை எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆனா இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா 13ஆம் வசனம் அந்த வார்த்தையை பற்றி சொல்லும்போது அவருடைய பார்வைக்கு டக்குன்னு ஆளாயிடுச்சு வார்த்தை. அவருடைய பார்வைக்கு வார்த்தையை பற்றி தான் சொல்லிட்டு வந்தது இங்க, தேவனுடைய வார்த்தையை பற்றி. கடைசியில் இப்போ அந்த வார்த்தையை ஒரு நபர் போல பேசுகிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் திருப்போம் 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாருங்க, வசனத்தை பிரசங்கம் பண்ணாராம், அவங்க ஏற்றுக்கொண்டாரலாம். ஏதோ ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் ஏற்றுக்கொள்ள, இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய ஜீவனும் வல்லமை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. பவுல் பிரசங்கிக்கிறார், அதனுடைய ஜீவனும் வல்லமை அங்க வருகிறது. பாருங்க, ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க ஒரு பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்த ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுன்னு அவர் பார்க்கிறார். அப்ப இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவனுக்கு போய் கிடைக்குது. பாருங்க, ஜீவனும் வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. அப்ப சொல்றாரு, வசனத்தை நான் பிரசங்கம் பண்ண நீங்க கேட்டீர்கள், மனுஷனுடைய வார்த்தையா இல்ல தேவனுடைய வார்த்தையாவை அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்புறம் சொல்றாரு, அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த மின்சாரம் எப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த கட்டடத்துக்குள்ளே, இந்த மின்சாரம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ, நம்முடைய தேவைகளெல்லாம் அது பூர்த்தி செய்கிறதோ, நமக்கு வேண்டிய எல்லா எனர்ஜியும் அது தருகிறதோ, எப்படி இந்த ஏர் கண்டிஷனை ஓட வைக்கிறதோ, எப்படி இந்த விளக்குகள்லாம் எரிய வைக்கிறதோ, அதுபோல அவர் சொல்றாரு, வசனத்தை வந்தீங்க கேட்டீங்க, தேவனுடைய வசனமா இதை ஏற்றுக்கொண்டீங்க, அது தேவனுடைய வசனம் தான், அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து வெளியே போகும்போது அது பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. சவால்களை நீங்கள் சந்திக்கும் போது வசனம் பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்கும் போது தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. வசனத்தை உள்ளே வைக்காம, கரண்ட் கனெக்ஷனே கொடுக்காம, ஹலோ, வெறும் இந்த லாந்தர்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டு ஒரே சமாதானமே இல்லை பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்குது, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா எப்படி தூக்கம் வரும்? நீங்க நல்லா தூங்குற மாதிரி வசனம் தான் பிரசங்கம் பண்றீங்க, இங்க தூங்கக்கூடாது. நீங்க ராத்திரில படுத்து தூங்கும் போது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கண்ணை முன்னோன்னு டக்குன்னு தூங்குறதுக்கான வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது பேலன்ஸ் செய்யும். உங்களுக்கு கவலைகளையும் பயத்தையும் சந்தேகங்களையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே நீங்க ஒரு நாள் பார்ப்பீங்க, வசனத்தை கேட்டுட்டே இருங்க, ஒரு நாள் பார்ப்பீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கும் போது படுத்த உடனே டக்குன்னு தூங்குவீங்க. அந்நேரம் பார்த்து, ஆண்டவரே தூங்கும்படியா எனக்கு உதவி செய்ய மாட்டவரேன்னு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அப்போ படுத்தீங்கன்னா தூக்கம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சது. நிம்மதியாய் தூங்குவீர்கள். ஏன்னு சொன்னா வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. நீ கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கும் போது இந்த வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும். சவால்களை சந்திக்கும் போது இந்த வசனம் உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதை நீங்கள் காண்ப. அதான் சொல்றாரு அவர், இதை கேட்டீங்க, தேவனுடைய வசனமா ஏற்றுக்கொண்டீர்கள், தேவனுடைய வசனம் தான் அது கேட்ட உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. அதனுடைய மின்சார சக்தி எனக்கு வேண்டிய எல்லா பலனையும் கொடுக்கிறது. எனக்கு வேண்டிய அனைத்து ஆற்றலும் ஞானமும் எல்லா வெற்றிக்கு தேவையான அனைத்து காரியங்களும் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. இது பேலன்ஸ் செய்கிறது. அதனால்தான் சொல்றாரு இயேசு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இப்போ விளங்குதா எப்படின்னு? அதனால தான் சொல்றாரு, வா, நான் சும்மா சாப்பிட்டு பழைக்கல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைத்தேன்.
40 நாள் சாப்பிடலன்னா கூட வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தை என்ன பிழைக்க வைக்கிறது. அதுல சக்தி இருக்குது. என் சரீரத்துக்கு வேண்டிய சக்தி இருக்குது, என் மனதுக்கு வேண்டிய சக்தி இருக்குது, என் ஆத்மாவுக்கு வேண்டிய சக்தி இருக்குது, எல்லாத்துக்கும் வேண்டிய சக்தி இருக்குது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். பிழைப்பீர்கள். நீங்கள் எப்படி பிழைப்பீர்கள்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். இன்னொரு வசனம் பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்திலேயே ஒருத்தர் சொல்லிட்டார் ரொம்ப அருமையா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். உடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். விஷயம் தெரிஞ்சால் கிடைச்ச உடனே சாப்பிட்டேன்றார். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது என்ன சாப்பிட்றது, என்ன ஏது, எதுனா வசனத்தை சாப்பிட்றதா. சிலர் கிடைச்ச உடனே சாப்பிட்டுட்டேன்றார். வசனத்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். 15:16 அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. எதுங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டாடுது? வார்த்தை. நிறைய பேர் சந்தோஷம் மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இதனால தான் பாருங்க, நல்லா எல்லாம் போயிட்டு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது வார்த்தையை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது இதுன்னு வாழ்க்கையில் பல சூழ்நிலையை சந்திக்க நேரும்போது இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை நம்ம விட்டு எங்கேயும் ஓடி போகாது. கரெக்டாக அங்கேயே தான் இருக்கும். அது நமக்கு வேணுன்றப்போ அதனுடைய பலத்தை ட்ரா பண்ணி கொள்ளலாம். எப்படிலாம் சந்தோஷம் எங்கேருந்து தான் வருது இருக்குன்னு வருது. அது உள்ள டேங்க் மாதிரி நிரம்பி இருக்குது. உள்ள இருதயத்தில் ஏற்கனவே ஸ்டோர் அப் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்படி வார்த்தையை நான் கேட்ட உடனே கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன்னு சொல்லுகிறாரு. அவைகள், அதாவது உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. நான் சொல்லுகிறேன், வார்த்தைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வார்த்தைகள் தர முடியும். அதனால தான் யோபுவே சொல்றாரு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆகாரத்தில் ரொம்ப சிலர்லாம் ரொம்ப கராரா இருப்பீங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வறுக்கணுமாக்கும், இது இப்படிதான் சுடணுமாக்கும், இப்படிதான் செய்யணுமாக்கும்னு சொல்றாரு. உம்முடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆகாரம் முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் தேவனுடைய வார்த்தை. இருக்கீங்களா? ஆகாரம் முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஆகாரத்தை காட்டிலும் முக்கியமானது என்று ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி தான். இதையெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை, இப்ப வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா? பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் என்னையா? அது பைபிள்ல இருக்க வார்த்தைன்றீங்க, அப்புறம் இயேசுன்றீங்க, அவர் வார்த்தைன்றீங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வார்த்தையா இருந்தார், அப்புறம் வார்த்தை மாம்சமா வந்தார். மாம்சமா வந்தவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பாரத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. இப்ப வார்த்தைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் நல்ல கவனிங்க, இதைத்தான் அடுத்த வாரம்லாம் விளக்க போறேன், விட்டுறாதீங்க. இந்த வார்த்தைகளை ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய நாவில வைத்து அதை விசுவாசித்து தன்னுடைய இருதயத்தில் அதற்கு இடம் கொடுத்தால், இந்த வார்த்தைகள் இயேசுவுக்கு இருந்த வல்லமைகளை உடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. அவர் இருக்கிறதுக்கும் இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுக்கும் எல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அவர் இருக்கிறதும் ஒண்ணுதான், இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான். ஹலோ, நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்க இயேசுவே கதவை தட்டி உள்ள என் இருதயத்தில் உட்கார்ந்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இயேசுவே கதவை தட்டி அவங்க வீட்டில் உட்கார்ந்தா கூட ஒன்றும் சரியாக போறது இல்லை. ஏன்னா இவங்க மைண்ட் இன்னும் சரியாகல. அவர் அதான், ஒரு மனுஷனின் மாம்சத்தின்படி நான் அறியேன். அதனால இப்ப இயேசு வருவாரா, எங்க வீட்டுக்கு வருவாரா, எங்க வீட்டுல கால் எடுத்து வைப்பாரா, அவர் கால் எடுத்து வச்சாலாம் சரி. இதெல்லாம் அவர் சொல்றாரு, இந்த டிராமாலாம் இங்க ஆடாத. சிலர் பிரசங்கியார்ட்டையும் சொல்றாங்க பாருங்க, எங்க வீட்டுல ஒரு கால் எடுத்து வச்சீங்கன்னாயா எல்லாம் சரியா போயிடுயா. ஏன் நான் எடுத்து காலை வைக்கணும்? அதை விட ரொம்ப ஈஸியா இந்த வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல வச்சீங்கன்னா எல்லாம் சரியா போகுது. அதுதான் சொல்ல வர்றேன். அப்ப இயேசு அவர் சரீர பிரகாரமா மனுஷனா வந்த இயேசு இன்னைக்கு வானத்திலிருந்து இறங்கி வலது பார்சத்திலிருந்து கீழே இறங்கி அவர் ஏணி போட்டு இறங்கி உங்க வீட்டு கதவை தட்டி உள்ள சோஃபால உட்கார்ந்தா
ஒன்றும் பெருசா நடக்க போறதில்லை. ஆனா இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வைத்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்கள் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வானத்தையும் பூமி உண்டாக்குறவர் அவராலே அன்றி, அந்த வார்த்தையினாலே அன்றி ஒன்றும் உலகத்தில் உண்டாக்கப்படவில்லை. எல்லாம் உண்டானதெல்லாம் அவராலே உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், அவர் உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறத விட அந்த எல்லாவற்றையும் உண்டாக்குன அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் குடியிருந்து, உங்களுடைய நாவுகளில் அது இருந்து, உங்கள் மனதை அது நிரப்பி, உங்கள் எண்ணங்களை அது நிரப்பி, சகல சம்பூர்ணத்தோடு உங்களுக்குள்ள அது வாசமாய் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒரு உலகத்தை நீங்கள் உண்டாக்கலாம். அப்பேற்பட்ட சக்தி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அப்ப இயேசு அவரே வாசம் பண்ணுகிறதுக்கும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுக்கும் எல்லாம் சேம் தான். இன்னும் கேட்டா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் பண்றதுதான் அவர் விரும்புகிறார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இந்த வார்த்தை தான் விசுவாசத்தை உண்டாக்குறது. இந்த விசுவாசம் தான் எல்லாம் உண்டாகுகிறது. அதனால தான் எபிரேயர் 11:3 என்ன வாசித்தோம்? விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு தெரியும் எதை உண்டாகணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும்னா வார்த்தை வேணும். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் வர்றதுக்கு பதில் நான் அங்கே போயிடுறேன்றார். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீர் வாரும். அது இல்லை, நான் போறேன். போயிட்டார் அவர். அங்க போய் வலது பாரத்தில் உட்காந்து, இல்ல நீர் வாரும் ஆண்டவரே. இல்ல இல்ல, வானத்திலும் பூமியில் கீழானோர் மத்தியிலும் உன்னதமான நாம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் நான். உனக்குள்ளே நான் வாசமாயிருப்பேன். எப்படி வாசமாயிருப்பேன்? இந்த வார்த்தையின் மூலமாக வாசமாயிருப்பேன். வார்த்தை மாம்சமானது. இந்த மாம்சமான வார்த்தை சிறுவையில் மரித்து பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்து விட்டது. ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தை இந்த எழுத்து வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டு, இதை நாம் விசுவாசித்து, இதில் கண்களை நாம் பதித்து, என் இருதயத்திலே இந்த வார்த்தைகளை நான் பதித்து, என் மனதிலே இதை இறக்கி என் இருதயத்தில் வைத்து நான் காப்பேன் என்றால் அவருடைய அனைத்து வல்லமையும் என்னுடையதாகி விடுகிறது. இயேசுவே அங்கே இருக்கிறார், இயேசு ஆளுகிறார், இயேசுடைய வல்லமை அங்கே எனக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும்போது அது எனக்குள்ளே ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருந்து பலன் செய்கிறது. எனக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கிருபையும் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை உண்டாக்குகிறது. நான் வார்த்தையினால் நிரம்புவேன். சகல சம்பூர்ணத்தோடும் கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளே வாசமாயிருக்கும். என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான யாவற்றையும் வெளியேற்றுகிறேன். இயேசு எனக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் வார்த்தை எனக்குள்ளே வாழ்ந்திருக்கட்டும். என்னை ஆளட்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் இருதயத்திலே இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் தரட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபத்தில் இருப்போம். சந்தோஷம் சமாதானம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்றைக்கு நான் பிரசங்கித்திருக்கிற அந்த விசுவாச வார்த்தையில் இருக்கிறது. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், நோக்கி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய நன்மைகளை எங்களுக்காக நீ செய்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் சகல சம்பூர்ணத்துடன் வாசம் பண்ணும்படியாக எங்களை புது சிருஷ்டிகளாக்கி இந்த வார்த்தையை சுமக்கிறவர்களாக, இந்த வார்த்தையை உட்கொள்கிறவர்களாக, இந்த வார்த்தையை புசித்து வாழுகிறவர்களாக, இந்த வார்த்தையின் ஜீவனையும் வல்லமையும் பெற்று அனுபவிக்கிறவர்களாக, உபயோகப்படுத்துகிறவர்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். எங்களுக்கு குறைவில்லை, நாங்கள் பலவீனர்கள் அல்ல, எங்களுக்கு தோல்வி இல்லை, வெற்றி மட்டுமே உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. அதை இன்றைக்கு நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, வார்த்தைகள் உள்ளத்தில் வைக்க முடியும், வார்த்தைகளுக்குள்ளே நிலைத்திருக்க முடியும், நாங்கள் கனி கொடுக்க முடியும். மிகுந்த கனி கொடுக்கும் போது பிதா மகிமைப்படுவார். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் பற்றி பிடிக்கட்டும். கர்த்தாவே,
ஒவ்வொரு இருதயமும் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கட்டும். ஒவ்வொரு இருதயம் பண்படுத்தப்படட்டும், சுத்தமாக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கட்டும். வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் இருதயத்தை விட்டு வெளியேற்றப்படட்டும். இருதயம் பரிசுத்தப்படட்டும். கனிதரும் வாழ்க்கைகளாக இயேசுவின் நாமத்தில் இந்த வாழ்க்கை உருவாகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. வார்த்தை சகல சம்பூர்ணத்துடன் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்ந்திருப்பதாக. வெற்றியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை நிறைவாய் அவர்களுக்கு தருவதாக. சுகத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருவதாக. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.